டிஎம்டிகே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்காம ஏமாத்திட்டாங்களா அதிமுக? அது இல்லை. அவங்க மாநிலங்களவை மேலவை உறுப்பினர் பதவி கேட்டது உண்மை. எடப்பாடியார் அவர்கள் சொன்னது உண்மை. ஆனால் இந்த வருஷத்திலே கொடுக்கணும், இப்பவுமே கொடுக்கணுங்கிற நிலைப்பாட்டில் சொல்லலை. அடுத்த முறை கொடுப்போன்றதை சொல்லியிருந்தாங்க. இந்த முறை இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருப்போம். இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே கூட கொடுத்துருப்போம். அதையும் பேசி ஒப்பந்தம்லாம் வாங்கியாச்சு. ஒப்பந்தத்தில் அவங்களே சரின்ட்டாங்க. ஆனால் அந்த கடந்த முறை என்னாச்சுன்னா, எங்களுக்கு 3 தான் நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க, 3 பேர். 5 பேர் இருந்தால்தான் அங்கே கட்சியோட அங்கீகாரம் பார்லிமெண்ட்ல கிடைக்கும். அப்போ அந்த 2 பேருக்கு அன்னைக்கு இன்பதுரையும் தனபால ஆகிய 2 கட்சியில எங்களுக்கு கொடுத்தாதான் 5 என்ற எண்ணிக்கை பெறுகின்ற நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் வேணுமா வேண்டாமா? நாங்கள் 50 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த இயக்கம். அந்த கட்சிக்கு நாங்கள் ஒரு தனியாக அங்கீகாரம் வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் விளக்கணும். அவங்க அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அரசியலுக்காக மாத்தி பேசுறாங்க. நாங்க இந்த முறை கூட்டணியில அவங்களை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு முந்தைய நாள் இரவு வரை எங்களோடு பேசினார்கள். இரவு எங்களை சந்திக்க வருவதாக சொன்னார்கள். எங்களை சந்திக்க வருவதாக சொல்லிவிட்டு காலையில அங்கே சென்றார்கள். அதோடைய மர்மமும் ரகசியமும் அந்த தேமுதிகவுடைய இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் தான் மக்களுக்கு விளக்க வேண்டும்.